இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரத்தை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக எப்படி கிறிஸ்மஸ் கேக்கு தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். ஃபஸ்ட்டு இந்த கேக்குக்காக கேரமில் தயார் பண்ணிடலாம். இதுக்காக அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த சர்க்கரையை நல்லா இப்படி கலந்து கொடுங்க. இப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது சர்க்கரை நல்லா கெட்டியாகிட்டு உங்களுக்கு ஒரு தேன் கலரில் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நீங்கள் இப்படி கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த சர்க்கரை ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சிட்டு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக வரணும். அது வரைக்குமே இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நல்லாவே கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு அரை கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. கேரமில் தயார் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா உங்கள் மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. சர்க்கரை தண்ணியெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். இந்த கிறிஸ்மஸ் கேக்கில் நல்ல ஒரு கலர் கொடுக்குறதே இந்த கேரமில் தாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் தயார் பண்ணிக்கோங்க. இப்போ அரை கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு ஒன்றும் பாதியமாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு உலர்ந்த திராட்சை நான் 2 கலர்லையுமே எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பமானபடி சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் பேரிச்சம்பழம் இருந்தால் கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட ஜெரி பழம் இருந்தாலுமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த தண்ணியில் ஒரு டைம் நல்லா இப்படி கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி கொதிச்சதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதிலே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் 2 துண்டு அளவுக்கு பட்டையும் 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரையை அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வேற ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு சமையல் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ சமையல் எண்ணெய், முட்டை ரெண்டுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா அடித்து கலந்து கொடுங்க. முட்டை நல்லா உங்களுக்கு எண்ணெயோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நான் கலந்துட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் முட்டையும் எண்ணெயும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேக்குக்கு நீங்கள் மாவு சேர்க்கும் போது ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்காக ஒரு ஜல்லடை எடுத்து வச்சுக்கோங்க. இதிலே 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதில் தான் நீங்கள் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கிறணும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா அதை தவிர்த்துட்டு மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா சலிச்சு விட்டுருங்க. இப்போ இது கூடவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையில் கிராம்பு, ஏலக்காய், பட்டையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சரியாக அரைப்படலாட்டினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சலிச்சுட்டு சேர்க்கும்போது அது கரெக்டாக வந்துடும். இந்த கேக்கு செய்யும்போது உங்களுக்கு இனிப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் 1 கப் அளவுக்கு மைதா மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதிலே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை பயன்படுத்துங்க. அது கரெக்டான இனிப்பு. அரை கப் அளவுக்கு சர்க்கரை கேரமில் செய்கிறதுக்கும் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 3/4 கப்பு இனிப்பு உங்களுக்கு கரெக்டான இனிப்பாக இருக்கும். எந்த ஒரு கேக்குக்கு நீங்கள் மாவு தயார் பண்ணாலுமே இந்த மாதிரி ஜல்லடையில் மாவை ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவில் எதுவும் கெட்டிகள் இருந்தாலுமே இந்த மாதிரி ஜல்லடையில் தங்கிடும். இப்போ மாவு எல்லாமே ஜலிச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு கரண்டியோ இல்லை விஸ்கோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி மாவை ஒரே பக்கமாக இப்படி கலந்து கொடுங்க. மாவு கலந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரே பக்கமாக இப்படி கலந்து கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி மாவை ஒரே பக்கமாக கலந்து கொடுத்ததுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் அதிக பாலும் சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அப்புறம் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவை இப்படி ஒரே பக்கமாக இப்படி கலந்து கொடுங்க. கொஞ்சம் சாஃப்டாகவே இந்த மாதிரி மாவை கலந்து கொடுங்க. எடுத்ததுமே ரொம்ப நீங்கள் போட்டு கலந்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு கேக்கு ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் இந்த மாதிரி மாவு சாஃப்டாகவே கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா கேரமெல்ல ஊற வச்சுருக்க டூட்டி ஃப்ரூட்டி, உலர்ந்த திராட்சை, முந்திரி பருப்பு இதெல்லாமே அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் மாவை இப்படி ஒரே பக்கமாக நீங்கள் கலந்து கொடுங்க. இப்போ இந்த கேக்கோட மாவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மாவு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியான ஒரு பக்குவத்தில் இருக்குன்னு. அதிகமான நீங்கள் பாலோ தண்ணியோ சேர்க்காம இந்த மாதிரி ஒரு கெட்டியான பக்குவத்தில் நீங்கள் மாவை தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இப்போ கேக்கோட மாவு தயாராகிடுச்சு. இதுக்கப்புறமா கேக்கு எப்படி வேக வச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு இட்லி மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சூடு பண்ணி வச்சுருங்க. இட்லி பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி தட்டில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் தடவிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இட்லி தட்டை நீங்கள் அப்படியே பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த இட்லி தட்டில் அரை குழி அளவுக்கு மட்டும் நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. குழி முழுவதும் மாவு சேர்த்துட்டிங்கன்னா அப்போ கேக்கு வெந்து வரும்போது உங்களுக்கு வெளியில் வந்துடும். அதனால் எப்போதுமே இந்த மாதிரி அரை குழி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் மேலாக முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி உங்களுக்கு விருப்பமானபடி நீங்கள் இப்படி மேலே அலங்கரிச்சுக்கிறலாம். இந்த மாதிரி சுற்றி நீங்கள் அலங்கரிச்சுட்டு இதுக்கப்புறம் திரும்பவுமே இட்லி மூடி போட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேக்கு இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சையெல்லாம் சேர்க்கணும். எடுத்ததுமே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மாவுக்குள்ளே போயிடும். அதனால் பாதி அளவுக்கு கேக்கை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி மேலாக அலங்கரிச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு இன்னும் 5 நிமிஷம் கழித்து நான் மூடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு கேக்கு நல்லா வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கேக்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கத்தியோட முனை விட்டு பாருங்கள். இல்லைன்னா குச்சி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய கேக்கு வெந்துருச்சு பாருங்கள். ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ ரொம்பவே அருமையாக கேக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தட்டில் இருந்து கேக்கை வெளியில் எடுங்க. சூடோடு இருக்கும்போது எடுத்திங்கன்னா உங்களுக்கு தட்டில் ஒட்டிக்கிட்டு வராது. இந்த கேக்கு வேக வச்சு எடுக்கிறதுக்காக நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆறுனதுமே உங்களுக்கு தட்டில் இருந்து இந்த கேக் எடுக்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. தொடும்போதே கேக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இட்லி தட்டில் யார் வேணாலுமே ரொம்ப ஈஸியாக கேக்கு செய்யலாங்க. இப்போ மீதம் இருக்க மாவை நான் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறேன். இதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் சுற்றி மைதா மாவு நான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா மீதம் இருக்க கேக்கு மாவுமே இந்த மாதிரி நான் பாத்திரத்தில் சேர்த்துட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் இட்லி தட்டில் வேக வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம். இல்லைன்னா ஒரே நேரமாக நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூட கேக்கு வேக வச்சு எடுங்க. இப்போ மாவு எல்லாமே இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இது வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் உள்ள ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த மாவை எடுத்து அதில் வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா இட்லி பாத்திரம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு கேக்கு வெந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் மேலாக முந்திரி பருப்பு, டூட்டி ஃப்ரூட்டி, உலர்ந்த திராட்சையெல்லாம் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் இந்த கேக்கு நல்லா வெந்ததுமே ஆற வச்சுட்டு கத்தி வச்சு சுற்றி எடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய கேக் வந்துடும். வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கேக்கு தயார் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி தட்டில் ஒட்டாத அளவுக்கு கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.